போலீஸ் பாதுகாப்போட மந்திரிகள் எம்எல்ஏகள் தேட்டருக்கு போய் அழுகுறாங்க. அவங்க அழுததுக்கு ஒரு காரணம் நிச்சயமாக உண்டுங்க. இப்படிப்பட்ட படம் எல்லாமா கடைசியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுன்னு அழுதான்லாம். ஏன்னா நான் அப்படி தான் அழுது வெளியே வந்தேன். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீ டெல்லி உச்சநீதிமன்றம் வந்தாலும் இதே தீர்ப்பைத்தான் கொடுப்பாங்க. இது அலங்கோல ஆட்சி, அவலமான ஆட்சி மாதிரி தெரியுதுங்க. இது நதிநீர் தீர்ப்பாணையம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இதெல்லாம் அம்மா புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் பொழுது அதற்குரிய தீர்ப்பை வாங்கிட்டாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இது சாத்தியப்படாது, நீடிக்காது. இந்த அரசு நீடிக்காது. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த திட்டங்கள்லாம் அவர் சாதனையை சொல்லியே வாக்கு கேட்டார். சார் இப்போ குறிப்பாக மேகதாது பிரச்சனை இருக்குது, அதுபோக இந்த நீட் எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி அந்த மேகதாது தண்ணியை வாங்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த கரூர் மேட்ரு, அந்த கரூர் உயிரிழந்த குடும்பத்திற்கு பணி ஆணையை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. சார் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு குட்டியாச்சு. அந்த குட்டில் உங்களுக்கு தலை வலிக்குதா என்னன்னு தெரியல, அப்படி சொரிஞ்சு விட்டுட்டீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் உச்சநீதிமன்றம் போனாலும் இன்னொரு கிட்ட ஸ்ட்ராங்காக விடும். இதை தான் கேட்டுக்கிட்டு வரணும். அதாவது எப்படிடா நீங்கள் அரசு வேலையை எதிர்பார்த்து நம்ம வேலைவாய்ப்பு பதிவகத்தில் லட்சக்கணக்கான பேர் காத்துட்ருக்காங்க படித்து வேலை இல்லாமல். அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதுக்காக லைன் நிற்கிறாங்க. மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அவங்க, அதே மாதிரி செவிலியர்கள் இப்படி அவங்கவுங்க அந்த பணிக்காக வெளியே லைன் நிற்கிற அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்காம உன்னை பார்க்க வந்த கூட்ட நெரிசலில் செத்தவங்களுக்கு நீ அரசு பணியை வழங்குறேன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீ டெல்லி உச்சநீதிமன்றம் வந்தாலும் இதே தீர்ப்பைத்தான் கொடுப்பாங்க. இது அலங்கோல ஆட்சி, அவலமான ஆட்சி மாதிரி தெரியுதுங்க. இது நீ ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராஜபாளையம் விருதுநகரம் ஜெகதீஸ்வரின் ஒரு மந்திரி, அந்த அம்மா, அவங்கள ஒன்றிய செயலாளர் ராஜகுருவா அவர்கிட்ட மிரட்டும் தோணியில் யார் அந்த லட்சுமணன், அதுவும் அவனும் தாவேக்கா நிர்வாகி, ராஜகுருன்றவரும் தாவேக்கா நிர்வாகி, ஒன்றிய செயலாளர். தாவேக்கா நிர்வாகி அந்த லட்சுமணனை மிரட்டும் தோணியில் அவன் யார், அவன் அந்த ஜட்டியை கட்டிடுவேன், கொலை பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லி மிரட்டும் தோணியில் பேசுகிறாங்க. அது வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ராணிப்பேட்டை சோளிங்கர் கபில் அவங்க தம்பி தனஞ்சயனை கூட சேர்ந்துக்கிட்டு பத்திரிகை ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிக்கைக்காரங்களையும் ஊடகக்காரங்களையும் மீடியாக்காரங்களையும் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த நாட்டில் அமைச்சர்கள் செய்கிற அலங்கோலம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அநியாயமாக. ஏன்னா 23ஆம் தேதி ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, படம் வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட தலைநகரங்களில் இருக்கிற ஒவ்வொரு தியேட்டராக போய் புரட்சி தலைவர் காலத்தில் எம்ஜிஆர் அவர் கடைசியாக நடித்த படம்லாம் வரும்பொழுது, மீனவன் நண்பனோ மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியனோ அது சரியாக தெரிய வரல, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதே போல் எம்எல்ஏக்கோ எம்பிக்களோ மந்திரிகளோ முதல் ஷோ எந்த தேட்டருக்கும் போகக்கூடாது, அந்த மாதிரி ஆணையிட்டு ஒரு கலவரம் இல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டாரு, ஆணையிட்டார். அது நடைமுறைப்படுத்தினாங்க. அதான் அதே மாதிரி புரட்சித் தலைவர் அந்த கடைசி படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நடிக்கும் அப்படி விளம்பரம் கிடையாது. ஆனால் ஜோசப் நடித்த ஜனநாயக படத்தை தமிழக முதலமைச்சர் நடிக்கும் அப்படின்னு விளம்பரம். இது எங்கே போய் நிறுத்துறது? இது எந்த கலாச்சாரத்தை போய் சேர்றது? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்போட மந்திரிகள் எம்எல்ஏகள் தேட்டருக்கு போய் அழுகுறாங்க. ஏன்டா அழுகுறாங்க? இப்படி என்ன அந்த படத்தில் இருந்து நானும் போய் பார்த்தேங்க. அவங்க அழுததுக்கு ஒரு காரணம் நிச்சயமாக உண்டுங்க. இப்படிப்பட்ட படம் எல்லாமா கடைசியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுன்னு அழுதான்லாம். ஏன்டா நான் அப்படி தான் அழுது வெளியே வந்தேன். சே, ஏன்டா இந்த படத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு அந்த படம். ஒரே நாள் 2 நாளில், ஒரு ஷோவில் 2 ஷோவில். என்ன இப்போ காலி அங்கங்கே காற்றடிக்குது. என்ன இது
எப்படி இந்த தமிழ்நாட்டை எவ்வளோ அசிங்கமான வழி நடத்திட்டு போகிறாருன்றது முதலமைச்சருக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டேன் நான். ஏதோ தவறுங்க இது. அலங்கோல ஆட்சி, அசிங்கமான ஆட்சி, அவலமான ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்களா, இன்னும் இந்த 3 மாதத்தில் 20,881 கோடி ரூபாய் இந்த 3 மாதத்தில் கடன் வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய இது வரைக்குமே ஒரு 10-10.5 லட்சம் கடன் இருக்குது. ஆனால் இந்த 3 மாதத்தில் தாவேக அரசு, ஜோசப் விஜய் அரசு 20,081 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இவர் 5 வருஷத்துக்கு முடிக்கிறதுக்குள்ள இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவார் போல இருக்கு. அப்போ மேலும் மேலும் இந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழி, இதையெல்லாம் யோசிக்காமல் என்ன இன்னும் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. மேகதாது விஷயம்லாம் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, இன்னும் 2 டேம் இருக்குது. இதை திமுக ஆட்சியில் கேட்காம கொள்ளாமல் அங்கே கட்டினாங்க. நதிநீர் தீர்ப்பாணையம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இதெல்லாம் அம்மா புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் பொழுது அதற்குரிய தீர்ப்பை வாங்கிட்டாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். புதிய தீர்ப்பாணையம் அமைக்கணும்னு சொன்னால் இது பேச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கும். எம்ஜிஆர் மாதிரி தன்னை காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எம்ஜிஆர் அப்போ இருந்த முதலமைச்சர்கிட்ட அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போய் தண்ணி குடிக்காமல் இருந்து, அவங்க அம்மா ஏன் தண்ணி நீங்கள் குடிக்கலாம, எங்கள் நாட்டு மக்கள்லாம் தண்ணி குடிக்காமல் இருக்காங்க, இவர் தண்ணி அடுத்த செகண்டே திறந்து விட வச்சார். இது ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை இவர் நாமளும் அந்த வரலாறை படைக்கணும்னு போனால் டிஜே சிவகுமார் அவர் அங்கே மேகதாது அணை கட்டியே தீருவேன்னு சொல்கிறார். நீ போகிற, நீ ராகுல் காந்தி இடைத்தரகராக வச்சு காங்கிரஸ் இங்கே தான் காங்கிரஸை இங்கே சேர்த்து மந்திரி எல்லாம் கொடுத்துருக்காரு, நாடாளுமன்றத்தில் சீட்டுக்கெல்லாம் பங்கிட்டுக்கலாம், எனக்கு நீங்கள் இந்த மாதிரி இடைத்தரகராக இருந்து அதை தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரா என்னன்னு தெரியல. அப்படியே பேசிட்டு போனாலும் தண்ணி கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டான். யார்? சிவகுமார், கர்நாடக முதலமைச்சர். ஒரு 2 டிஎம்சி 3 டிஎம்சி தண்ணி தந்து நானும் திறந்து விட்ட மாதிரி சொல்லி காலரை தூக்கிக்கிறதுக்காக போகிறாருன்னு தெரியல. டைம் கேட்டிருக்காரு, 6 மாதத்தில் தமிழ்நாட்டை மாற்றி காமிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படி. 3 மாதத்தில் 20 கோடியே 81 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. 20,000 கோடி 881 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. அதை சொல்கிறாரா? நீ கொடுத்த, அதாவது தேர்தல் அறிக்கையில் நீ கொடுத்ததெல்லாம் 6 சிலிண்டர், தாய்மாமன் குழந்தைக்கு மோதிரம் போடுறது, செப்டம்பர் மாதம் நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. செப்டம்பர் மாதம் நடைமுறைப்படுத்தி நீ உன்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அந்த சீன் போட்டிங்க. அதுலேருந்து தொடர்ந்து வரும்னு பார்த்தா செப்டம்பர் மாதம் சொல்லிட்டீங்க. ஏன்னா அது மாதிரி தாய்மாமன் சிறு ஒரு சவரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது, 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது, இதெல்லாம் எப்போ நடைமுறைப்படுத்துவார்? ஏறக்குறைய 3 மாதம் வந்துச்சு. இதில் ஒரு திட்டமாவது நடைமுறைக்கு வந்துதா? 1000 ரூபா கொடுத்துட்ருக்காரு சார். நீ 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க. திருடர்கள் முன்னேற்ற கழகம் கொடுத்த ஒரு 1000 ரூபாவை நீ தொடர்ந்து கொடுத்துட்டு வர. அது தொடர்ந்து கொடுக்கலன்னா மக்கள் உன்னை வீதியில் நின்று போராடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் கேட்குறது அதில் நீ சொன்ன 2,500 ரூபாய் எப்போ? அதுதான் கேள்வி. நீ கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த திட்டங்கள்லாம் எப்போ செயல்படுத்துவ? அது இருக்குல்ல. அதனால் இது சாத்தியப்படாது, நீடிக்காது. இந்த அரசு நீடிக்காது. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த திட்டங்கள்லாம் அவர் சாதனையை சொல்லியே வாக்கு கேட்டவர். சாதனையை சொல்லி வாக்கு கேட்டு ஏறக்குறைய 1,34 லட்சம் கம்மி இல்லைங்க அது. நான் திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எங்களுக்கு வர வேண்டியது அந்த விசிலுக்கு போயிடுச்சு. மற்றபடி ஆளுங்கட்சி நாங்கள் தான். உள்ளாட்சி தேர்தலில் அது பிரதிபலிக்குமா? அவருடைய சாதனைகளை சொல்ல இன்றைக்கி பயிற்சி மாதிரி எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக தெருமுனை கூட்டங்களை நடத்தி ஆட்சியோட சாதனைகளை சொல்லி அம்மாவை நினைவுபடுத்தி புரட்சி தலைவரை நினைவுபடுத்தி மக்கள்கிட்ட நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பணியாற்றுங்க, ஒவ்வொரு வீதி வழியாக சாலை வழியாக சென்று அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கார். இனிமே நாங்கள் அந்த பணியை தொடருவோம், வெற்றி வாகை நிச்சயம் சூடுவோம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறேன். நன்றி சார். வணக்கங்க.